இன்றைக்கி ஆடி கடைசி செவ்வாய் முருகர் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பும்போது கிளைமேட் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு. பாதி தூரம் போனோன்னே தூறலே வந்துடுச்சு. எப்படியாவது கோயிலுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாகவே போயிட்டேன். இந்த முருகர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தெற்கு அலங்கத்தில் இருக்குது. ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகர் வள்ளியோடு இருப்பாங்க. அந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கோயில் உள்ளே போன உடனேயே ஆறுபடை முருகரையும் அப்படியே நம்ம ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். முருகர் அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரியே தெரியும் நமக்கு. நான் கொஞ்சம் ஈவினிங் இயர்லியாகவே கிளம்புனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. நேரம் ஆக ஆக தான் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. இங்கே முருகருக்கு தீபம் ஏற்றுறதுக்குனே தனியாக சந்நிதி வச்சுருக்குறாங்க. முருகருக்கு தீபம் ஏற்றுறவங்க இங்கே மட்டும்தான் ஏற்றணும். வேறு எங்கேயும் ஏற்றக்கூடாது கோயிலுக்குள்ளே. அதனாலேயே தனியாக சந்நிதி வச்சுருக்குறாங்க. எங்கே பார்த்தாலும் முருகராக இருந்தார். பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கோயில் ரொம்ப அமைதியாக இருந்தது. நேரம் ஆக ஆக தான் 6 மணிக்கு மேலே தான் இங்கே நட திறப்பாங்க. இந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயில் கோபுரம்லாம் தெரியும். இந்த கோயிலுக்கு 2 சைடுமே கோயில் இருக்குது. ஒரு சைடு பெருமாள் கோயில் இருக்குது, ஒரு சைடு வடபத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. பிரகாரத்தை சுற்றி வரும்போதே கோயில் கோபுரத்தை நம்ம பார்க்கலாம். சித்திக் தான் ஒரே மணி அடிக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் கொஞ்சம் நேரம் அவனை மணி அடிக்க விட்டுட்டு இருந்தோம். கோயிலில் யாருமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்தது. கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்போதுமே ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். நினைத்த காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நினச்ச காரியம்லாம் நடக்கும். என்ட்ரன்ஸில் ஓம் சரவண பவன் சொல்லிட்டு லைட்டிங் ஒர்க் இருக்கும். எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.